தமிழக அரசியலில் அடுத்தடுத்து நடைபெற்று வரும் அதிரடி நிகழ்வுகளில் மேலும் ஒரு முக்கிய திருப்பமாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை கைது செய்தது ஏன் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி மரணம் அடைந்ததை தொடர்ந்தே தமிழக அரசியல் களம் பரபரப்பாக சூடுபிடித்தது. மறைவுக்கு பின் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றது. அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டது. முதல்வராக சசிகலா பதவியேற்க ஏதுவாக அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா உட்பட 3 பேருக்கும் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டது என அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகளால் தமிழகம் கலேபரமானது. இதற்கிடையே தன்னை கட்டாயப்படுத்தி சசிகலா குடும்பத்தினர் ராஜினாமா பெற்றதாகவும் தான் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கூறி ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக பிரிந்தார். அதிமுக பிளவுபட்டது. சசிகலா சிறை செல்லும் முன்பாக தனது ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவி ஏற்க வழிவகுத்ததுடன் கட்சியை வழிநடத்த தனது அக்கா மகன் டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தார். சசிகலா மீது தமிழக மக்களும் அதிமுகவில் ஒரு தரப்பினரும் கொண்டிருந்த வெறுப்பு தினகரனின் திடீர் நியமனத்தால் மேலும் அதிகரித்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெயலலிதா 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானது. தினகரன் வேட்பாளராக போட்டியிட்டார். அதிமுக 2ஆக பிரிந்ததால் அதிமுக அம்மா அணி என்று தினகரன் அணிக்கும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியாக ஓ பன்னீர்செல்வம் அணியும் செயல்பட்டு வருகிறது. இரு அணிகளுமே இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் கோரிய நிலையில் தேர்தல் ஆணையமோ அந்த சின்னத்தை முடக்கி வைத்தது. இரு அணிகளுக்கும் ஆர்.கே. நகர் தேர்தலின் போது சுயேட்சைகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் ஆர்.கே. நகர் வாக்காளர்களுக்கு தினகரன் அணி சார்பில் பெருமளவு பணம் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையின் போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சர்களுக்கு ஆர்.கே. நகர் தேர்தலுக்காக சுமார் 89 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்யப்பட்டது. இதுபோன்ற நிலையில் தேர்தல் ஆணையத்தால் முடக்கி வைக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை அதிமுக அம்மா அணிக்கு பெறுவதற்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் பணம் பேசியதாகவும் இதற்கு முன்பணமாக 10 கோடி ரூபாய் சுகேஷ் சந்திரசேகருக்கு அவாலா மூலம் வழங்கப்பட்டதாகவும் தினகரன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. டெல்லி காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். டெல்லியில் விடுதியில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திரசேகரை காவல்துறையினர் கைது செய்த பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தினகரனுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. டெல்லி காவல்துறையின் முன்னிலையில் கடந்த 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு தினகரனுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் பல மணி நேரம் டிடிவி தினகரனிடம் டெல்லி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். 4 நாட்களாக மொத்தம் 37 மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் சுகேஷ் சந்திரசேகருடன் தினகரன் தொலைபேசியில் பேசிய உரையாடலின் அடிப்படையில் அவரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க பேரும் பேசியதாக டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கிலேயே டிடிவி தினகரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே தினகரன் கைதாகலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. தினகரன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி குற்றப்பிரிவு போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்தியுள்ளோம். அவரிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்விகளுக்கு தினகரன் ஆம் இல்லை என்பது போன்ற பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதே கேள்விகளை சுகேஷிடமும் காவல்துறையினர் கொடுத்து பதில் வாங்கியுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே தினகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தினகரன் லஞ்ச பேரம் பேசியதற்கான ஆதாரங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்ட பிறகே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவையும் டெல்லி காவல்துறையினர் இந்த வழக்கில் கைது செய்துள்ளனர். அவர் மூலமாகவே சுகேஷ் சந்திராவிற்கு பணம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. ஆளும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக உள்ள டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.